ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஐ எம் சுகன்யா, வெஸ்டேஜ் ஆஃப் சில்வர் டைரக்டர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஒரு என்எம்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா 8,000 தான். 8,000க்கே நான் வந்து ஒரு 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பேபிஸு. என்னோட பேபியை கூட்டிட்டு தான் நான் வேலைக்கே போகணும். இப்போ என்னோட லைஃப் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஓகேங்களா? என்னோட பேபியை கூட்டிட்டு போயிட்டு காலையில 7:30 மணிக்கு என்னோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும். நான் என்னோட பாப்பாவை 6 o'clockல எழுப்பி குளிப்பாட்டி கூட்டிட்டு போறதுக்கு அவ்வளோ சீக்கிரமா நம்மளே எழுத மாட்டோம். ஏன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்காக தான் நம்ம அவ்வளோ சீக்கிரமா எழுந்து ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு போறோம். என்னோட குழந்தைக்கு அதோட தலையெழுத்து பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து வந்து வேலை செய்யணும், என் கூட வந்து ஒரு கம்பெனில இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. ஸோ அவங்களோட லைஃப்பை மாற்றணுன்றதுக்காக தான் நான் வந்து ஒரு பார்ட் டைமா இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டேன். ஸோ இது பண்ணும்போது இது வருமா வராதான்னு நான் யோசிக்கல. எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும், நான் ஏதாவது கத்துக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் நான் இந்த பிஸ்னஸே எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் இந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10th தான் நான் படிச்சிருக்கிறது, வந்து 10th தான் படிச்சிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் கிடையாது. இத எடுக்கணும்னும் போது நான் யோசிச்சேன், என்னடா இங்கிலீஷா இருக்கு, நம்மளுக்கு வருமா அப்படின்னு நான் யோசிச்சேன். வரும் வராதுன்றது அப்புறப்பட்ட விஷயம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நான் அந்த பிசினஸ்ல தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு மேல இருக்கிற ஒரு லீடர் எனக்கு கைட் பண்ணாங்க. ஸோ அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டைரக்டரா இருக்காங்க இப்ப. நான் ஜாயின் பண்ணும்போது அவங்களும் ஒரு 8%ல இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஸ்டார் டைரக்டரா இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அளவுக்கு ஒரு இங்கிலீஷ் நாலேஜே வராத இருந்த எனக்கு இந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு நான் பண்றேன் அப்படின்னாலே அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டே தெரியாது. வேலைக்கு போனோமா, சம்பாதிச்சுமா, வீட்டுக்கு வந்தோமா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு குக்கிங் முடிச்சுமா அப்படின்னு இருக்காம, இந்த மாதிரி ஒரு உலக அளவுல ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்டுல இப்ப என்னோட ஹையஸ்ட் இன்கம் 25,000. நான் சில்வர் டைரக்டர் தான் இருக்கிறேன். 25,000 இன்கம் வாங்கிட்டு இருக்கேன் வித் எல்ஓபியோட. அப்படி பார்க்கும்போது நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, இவங்க வீட்லயே தான் இருக்கிறாங்க, போன் வச்சுட்டு இருக்கிறாங்க, சும்மா போன் பார்த்துட்டு தான் இவங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே யோசிப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நம்ம லைஃப் மாறணும், மத்தவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும், நம்ம பசங்களோட லைஃப் மாறணும் அப்படின்றதுக்காக இந்த பிசினஸ் நான் எடுத்து பண்ணேன். நான் சூஸ் பண்ணும்போது கரெக்டா தப்பான்னு யோசிக்கல. ஆனா நான் இப்ப யோசிக்கிறேன், இந்த இடத்துல நான் கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் நான் எடுத்ததுக்கு காரணமே முழுக்க முழுக்க என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட்டுக்காக தான் நான் எடுத்தேன். ஏன்னா எங்களுக்கு வந்து அவர் வந்து ரொம்பமா கஷ்டப்படுறாரு. எப்போ ஒர்க்கு போவார்னா காலையில 9 o'clock போவாரு, ரிட்டர்ன் எப்போ வருவாருன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. நைட்டு ஒரு 12-2 மணி ஆகும் ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு. அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்படுவாரு. ஸோ அப்ப நான் யோசிச்சேன், அவங்க எல்லாம் எதுக்கு கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்காக தானே, நம்ம பசங்களோட லைஃப் மாத்தணும்னாக்க அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கணும், அவர் வந்து ப்ரெஷர் ஜாப்ல இருந்து ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பிசினஸே எடுத்தேன். அப்படி எடுக்கும்போது எனக்கு சொன்னாங்க, இதெல்லாம் உனக்கு வராது, நீ பண்ண மாட்ட, வேணாம், நீ கம்பெனிக்கே போ அப்படின்ற அளவுக்கு தான் எங்க வீட்லயே எடுத்து சொன்னாங்க. நான் ட்ரை தான் பண்ணி பாக்குறேன் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டிவ்காக தான் நான் இந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது அப்ளைங் சப்போர்ட் மட்டும் இல்லாம இங்க வந்து நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் அது எல்லாமே வாங்கி கொடுக்கும்போது எங்க வீட்ல வந்து நான் ப்ராடக்ட்டை வச்சுதான் எங்க வீட்ல கன்வென்ஸே பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நான் வாங்கி கொடுத்தேன். அவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம், கொழுப்பு கட்டியிருந்தது. ஸோ அதுக்காகவும் சப்ளிமெண்ட் வாங்கி கொடுத்தேன். அந்த சப்ளிமெண்ட் வாங்கி கொடுக்கும்போது அவருக்கு கிடைச்ச ஒரு சின்ன சின்ன ரிசல்ட்டால அவரை வந்து ஓகேன்ற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் ரெகுலரா எடுக்கிற ட்ரைனிங், ஸோ சரவணன் சார் வந்து எனக்கு ரெகுலரா ட்ரைனிங் எடுக்கிற அந்த ட்ரைனிங் எல்லாமே அவரை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நான் இதெல்லாம் சொல்லுவேன். சொல்லும் போது அவர் ஓகே, ஏதோ பண்ணு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. அது மட்டும் போதும் நம்ம இதுல சக்சஸ் பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சுதான் நான் இன்ன வரைக்கும் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிசினஸ் பண்றதுக்கான சப்போர்ட்டிவ் கொடுத்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். நான் இன்னும் பண்ணுவேன், இதுக்கு மேலேயும் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஃபார் வெஸ்டேஜ். விஷ் யூ வெல்.